திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் ஓய்வு பெற்ற கூடுதல் துணை காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணி என்பவரது வீட்டின் ஜன்னல் கதவை உடைத்து புகுந்த மர்ம நபர்கள் 5 பவுன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதேபோல் தஞ்சையில் உள்ள பட்டு கூட்டுறவு சங்கத்தில் புகுந்து பெண் ஊழியரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 15 பவுன் நகைகளை பறித்துச் சென்ற 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவில்பட்டி அருகே உள்ள பாண்டவர் மங்கலத்தில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் விநியோகம் சீராக நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வலியுறுத்தி கிராம மக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜோலார்பேட்டை தொடர்வண்டி நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த பையை கைப்பற்றிய தொடர்வண்டி காவலர்கள் சந்துரு, மணிகண்டன் ஆகியோர் அதில் இருந்த 9 கிலோ கஞ்சாவை அதிகாரிகளிடம் ஒப்படைக்காமல் பதுக்கி உள்ளனர். இந்த விவகாரத்தில் தற்போது இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாரம்பரிய நூடுல்ஸாக இடியாப்பம் இருக்கும்போது மைதாவால் செய்யப்பட்ட நூடுல்ஸ் உணவுக்கு குழந்தைகளை பழக்கக்கூடாது என தமிழக அரசின் விருது பெற்ற வேளாண் செம்மல் இயற்கை மருத்துவர் கோ. சித்தர் தெரிவித்துள்ளார். மரபு சார்ந்த உணவுகளை மட்டுமே உண்டால் பல்வேறு நோய்களிலிருந்து தப்பிக்க முடியும் எனவும் அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் மாந்தை என்ற இடத்தில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற சுமையுந்து ஒன்று மின்கம்பியில் உரசி தீப்பிடித்து எரிந்தது. இதில் காயமடைந்த ஓட்டுநர் அங்கமுத்து கும்பகோணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உணவகம் முன்பு ராஜு என்பவர் நிறுத்திவிட்டு சென்ற இருசக்கர ஊர்தியில் 4 அடி நீள கொம்பேரி மூக்கன் வகை பாம்பு பதுங்கியது. இதுகுறித்து ராஜு அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஊர்தியை தீயணைப்பு நிலையத்திற்கு கொண்டு சென்று பாம்பை பாதுகாப்பாக பிடித்தனர். பின்னர் அந்த பாம்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த வளையாம்பட்டு ஏரி மதகில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் ஏரியை சுற்றியுள்ள 400 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மதகினை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே திருமணம் செய்வதாக கூறி பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய பொன்முடி என்ற தானி ஓட்டுநருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ராணிப்பேட்டை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சேலம் அம்மாப்பேட்டை மாநகராட்சி ஆடவர் மேல்நிலைப் பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற மாணவர்கள் சார்பில் ஆசிரியர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. தங்களுக்கு பாடம் பயிற்றுவித்த ஆசிரியர்களை வரவழைத்து ஆசி பெற்ற முன்னாள் மாணவர்கள் பின்னர் இனிப்பு ரொட்டி வெட்டி கொண்டாடினர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில் சாலை பணியை மேற்கொண்ட அஜித்குமார் என்ற ஒப்பந்ததாரருக்கு 5 லட்சம் ரூபாய் பெற்றுத் தருவதற்காக 3000 ரூபாயை கையூட்டாக பெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெய புஷ்பத்தை கையூட்டு ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர்.